வல்லவனாரவைக்கினேஷப்ருமான் கிருவாகரோச்சஹித்யர்த்தம் பிரபந்தகராட்சே மண்டபரமசத்தீ சுமத்தீ சுவலோகநந்தினி மயக்கீ மயங்காதகவுதேக சுந்தரி காளி கங்காளி நமளி நமசேத்தியே நமோ நமக. இந்த பத்ராளியம்மன் ஆலயம் 53வது வருடாந்த திருச்சடங்கு ஆரம்பமாகியுள்ளது. முதல் விதியாக விநாயகர் குரு விநாயகர் வழிபாட்டுடன் அதிகாலை 5 மணிக்கு கிரிகைகள் ஆரம்பமாகி அம்பாளின் திருக்கதவு திறக்கப்பட்டு திருப்படி பூசை நடந்து திருவருள் கேட்டு அம்பாளின் மண்ணாப்பு கேட்டு இப்பூசை நிகழ்ந்ததும் பிற்பகல் 3 மணிக்கு உதயமூலையிலே எழுந்தளிருக்கின்ற நாகதம்பிரான் ஆலயத்திலிருந்து மடப்பட்டி எழுந்தருளி சரவண பிள்ளையாரை தரிசித்து உதயன்மூலை வழியாக தீர்த்தக்கேணி வழியை வீதியாக வந்து காளிகா வீதியை அடைந்து ஆலயத்தை அடைந்து அம்பாளின் திருக்கதவு திறக்கப்பட்டு அம்பாளுக்கு அருள்கேண்டி திருவருள் வேண்டி இப்பெருமானுக்கான காவச்சடங்கு இன்று இரவு நிகழும். அதை ஆலய பரிபாலன சபையினராலே நிகழ்த்தவிருக்கின்றது. அடுத்ததாக அதாவது ஆரம்பமாகி இதைத் தொடர்ந்து சித்தாண்டி ஒண்டுவாழ் மக்களாடும், அடுத்ததாக உதயமூல மக்களாடும், மாவடிமும்பால் மக்களாடும், விஸ்வகுல மக்களாடும் சடங்கு நிறைந்து மாவடிமு மக்கள் சடங்கிலே கன்னிமார் தேர்வு நடந்து கன்னி பூசைகள் நடந்து தொடர்ந்து இரவு பகலாக கன்னிமார் பூசைகள் நடந்து வள்ளிவட்டாரங்கள் நடந்து அதாவது சனிக்கிழமை 5-6 தேதி 4 தேதி சனிக்கிழமை நோட்புச் சடங்கு நெல்லுக்குத்துதலும் அரும்புடைத்தல் என்ற நெல்லுக்குத்துதலும் நோட்புச் சடங்கும் நோட்பு கட்டுதலும் நிறைவேறி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு விநாயகர் பூசையுடன் பள்ளைய பூசை ஆரம்பமாகி நோட்பு பெலி கொடுப்பது 6 மணிக்கு நிகழ்ந்து 7 மணிக்கு
அக்கினிப்பூ என்று சொல்லப்படுகின்ற தீ மிதிப்பு நிகழ்ந்து இச்சடங்கு இனிதி நிறைவேறும். இச்சடங்கு 53வது சடங்காக நிகழ்ந்து இருக்கின்றது. இச்சடங்கினை ஆலய பரிவான சபையில் அப்போது இருக்கின்ற தேவராஜா தலைமையிலும் எங்கள் பிரதம பூசகராக இருக்கின்ற ஈவாயா தலைமையிலும் பூசைகள் யாவும் நடைபெற்று இன்று பிற்பகல் 5:30 மணியளவிலே எம்பெருமாளே அம்பாளின் திருக்கதவு திறக்கப்பட்டு இப்போது நடந்திருக்கிறதை தொடர்ந்து இரவு காவல் சடங்கும் அதைத் தொடர்ந்து சடங்குகள் நடந்து செய்து இந்த பத்ராளியம்மன் ஆலயத்திலே நிகழ்கின்ற இந்த திருச்சடங்கை நிகழ்வை ஒளிப்பதிவு செய்த லங்கா நிறுவனத்தினருக்கும் அவர்களுடைய இணைந்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் மனமான பத்ரகாளியம்பானின் நல்லாசி நிலநிற்க வேண்டும் என்று வாழ்த்தி பார்வதி